ஸோ ஆனால் டென்டிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு யூனிக் இது என்ன மெடிக்கலை கம்பேர் பண்ணும்போது என்னென்னா ஈவன் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி பிடிஎஸ் படித்தவங்களே இம்ப்ளான்ஸ் பண்ணலாம் ப்ரொவைடட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன் அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நாட் ஓன்லி எம்டிஎஸ் படித்தவங்க தான் இம்ப்ளான்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை பேசிக் ப்ரொசீஜர்லேருந்து அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர் வரைக்கும் பேச்சுலர் பிடிஎஸ் பண்ணவங்களே வந்து பண்ணலாம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாஸ்டர்ஸ் படித்தாதான் வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு கிடையாது. நிறைய வந்து ஃபெல்லோஷிப்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் வந்துருச்சு. ஸோ அது முடிச்சுட்டு இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் வந்து பிடிஎஸ் படிச்சுட்டாங்க, எம்டிஎஸ் பண்ண முடியல ஏதோ ரீசன்னாலனா இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒரு 10 days கோர்சஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் பர்டிகுலராக ஒரு ஃபீல்டு மாத்திரம் அந்த இன்டென்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதை நம்ம அட்டன் பண்ணிட்டு கூட அவங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸில் என்ன இது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு அகெயின் நீங்கள் வந்துட்டு எல்லா கேசஸுமே வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு வரும்பொழுது ரொம்பவே கிராங்கியாக இருப்பாங்க, அவங்களை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் பீடியோடான்டிக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்பொழுது யூ ஹாவ் டு ஒரு பேசிக்காக நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாமே எப்படி செட்டில் ஆச்சு? குழந்தைங்களை வந்து ரொம்ப என்னென்னா அவங்களுக்கு என்விரான்மெண்ட் செட் ஆகணும். கரெக்ட். அவங்களுக்கு சரௌண்டிங் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி ரொம்ப அந்த என்விரான்மெண்ட்லேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பேர் அந்த ரிசப்ஷன் உள்ளே வர்றதுக்கே ட்ரீட்மெண்ட் ரூமுக்குள்ளேயே வர்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகணும். இப்போது ஜென்ரல் டாக்டர்னால் எடுத்தோன்னே அவங்க வந்து மெடிசன்ஸ் எழுதுறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக குழந்தைங்களோட நம்ம ஃபெமிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு டென்டல் சேரில் உட்கார வச்சு. இப்போ என்னென்னா இப்போ இருக்க குழந்தைங்களாம் பயங்கர ஸ்மார்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நான் எடுத்தோன்னே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சின்ன குழந்தை தானே, அதுக்கு என்ன புரிய போகுதுன்னு நம்ம சொல்கிறது. பெரியவங்கன்னா புரிஞ்சுப்பாங்க சொல்கிறத விட நான் வந்து ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது வந்து மவுத் மிரர், இதை பார்த்தீங்கனாலே உனக்கு தெரியும் கண்ணாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்னும் ஓகே நம்ம இன்னும் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேவே பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஏதாவது இருக்கா, ஊசி குத்துற மாதிரி ஏதாவது இருக்கா, பெயின்ஃபுல்லாக அந்த மாதிரி அவங்க இப்போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவன் நாங்கள் எங்கள் ட்ரீட்மெண்ட்லேயே இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக முன்னாடி யாரையுமே கொண்டு வர விட மாட்டோம். ஓகே. இன்ஜெக்ஷன் ஸோ அந்த ப்ரொசீஜரில் அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இந்த இன்ஜெக்ஷன்.